முருகனின் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பங்குனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை வச்சு பார்ப்போம். பங்குனி மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பங்குனி மாதத்துல மீன ராசிக்கு, அதாவது குருவோட மீன ராசிக்கு சூரிய பகவான் வருவார். அதுதான் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மாதம் பங்குனி உத்திரம் அப்படின்றது சிறப்பு. அதாவது பங்குனி மாதத்துல உத்திரம் நட்சத்திரத்துல பௌர்ணமி அடைவாரு. அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்குது. அந்த பௌர்ணமி தனி சிறப்பு. அதாவது பங்குனி உத்திரம் அப்படின்றத ஒரு தனி சிறப்பா இருக்கும். குரு பகவான் மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலையும், செவ்வாய் கும்பத்துல ஒரு 17 நாளும், மீனத்துல ஒரு 13 நாளும் செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் சுக்கரனோட இணைவாரு. சுக்கரன் 10 நாள் மீனத்திலையும் 20 நாள் மேசத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 25 நாள் கும்பத்துல இருப்பாரு. ராகுவும் கும்பத்துல தான் இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியோட ராசி நாயகன் சனி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல வேலையா உச்ச சுக்கரனோட இணைகிறது உங்களுக்கு ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறாங்க. செவ்வாய் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். பொருளாதாரத்துல கொஞ்சம் குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் ராகு 2 பேரும் சுபராகி 2ஆம் இடத்துல இருக்கிறது. வாக்குஸ்தானத்துல இருந்து யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அதனால ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எடுத்துக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது கவனமா கடந்து போங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்கும். என்னடா எடுத்த உடனே பிரச்சனையாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு பயந்துடாதீங்க. அங்க நல்ல வேலையா உச்ச சுக்கரன்னு இருக்கிறாரு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். உச்ச சுக்கரன்னு இருக்கிறாரு. முயற்சிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எழுத்து, கவிதை, கட்டுரை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை அந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி கடைசி 20 நாள் சுக்கரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 4ஆம் இடத்துக்கு போகும்போது தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் ஒருபடி கல்வியில உயரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி வீடு வாகன யோகம் உண்டாகும். அதே மாதிரி 4ஆம் இடம் தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். தாயோட சொத்து ஏதாவது உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு, கோர்ட்டு கேஸ்ல இருக்குது அப்படின்னா அந்த தாயோட சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே வேலை ரொம்ப நாளா வேலையே இல்லைங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா குரு பகவான் கொடுக்கத்தான் செய்வாரு. சுபக்கடன்கள் உருவாகும். 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சுபக்கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளோட திருமணத்திற்காகவோ கல்விக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சுபக்கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும். வேலை மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமான வேலை மாற்றங்கள் இருக்கும். ரொம்ப நாளா வேலை கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்கும். இல்லைங்க வேலையெல்லாம் இருக்குதுங்க, ஆனா இந்த வேலை எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி வெளிநாடு 12ஆம் இடம் வெளிநாட குறிக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல நிறைவேறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி
உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து குரு பார்வை இருக்குது. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள், அதனால் வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது. இயல்பா இருக்குதுன்னா மூத்த சகோதர சகோதரி வழியில அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், தொழில்கள் முறையா செஞ்சு அதனால் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாவே தெரியுது. ஆனா அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இளையதாரம்னு சொல்லுவோம். முதல் திருமணம் சரியில்லாம இருக்குதுங்க. 2வது திருமணமாவது அமையுமான்னு பாக்குறேங்க. ரொம்ப நாளா அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசமா இருக்குது. கண்டிப்பா 2வது திருமணம், மறுமணம் வாய்ப்பு கண்டிப்பா குரு பகவான் கொடுக்கத்தான் செய்வாரு. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும். உங்களோட பிறந்த நாள், நேரம், இடம் இந்த 3யும் கொடுத்தீங்கன்னா தசாபுக்தி அடிப்படையில உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ற 3 விஷயத்தையும் தெளிவா துல்லியமா சொல்லலாங்க. துல்லியமா வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.